ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்வர் லைன் யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கிறிஸ்பி ஆனியன் ரவா தோசை தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆனியன் நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருப்பேன், க்ரீன் சில்லி அண்டு கோரியாண்டர் கொத்தமல்லி இலைகள் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். மாவு வந்து ஆல்ரெடி தோசை மாவு இருந்தது வீட்டில், அது கொஞ்சமாக தான் இருந்தது, அது பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ரவையை நான் அப்படியே மிக்ஸ்அப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அரிசி மாவுலாம் எதுவுமே சேர்க்கல. இது இட்லி மாவு தோசை மாவு இருக்கு இல்லையா, அந்த பேட்டர் தான். ஸோ அது ஆல்ரெடி வறுத்து வச்ச அந்த ரோஸ்டட் ரவா தான், அதனால நான் அதை அப்படியே போட்டுட்டேன். கூடவே பெப்பர் போட்டிருக்கேன், மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு எப்பயும் போல் நம்ம ஒரு தவா ஹீட் பண்ணி தோசை எப்படி போடுறோமோ அதே மாதிரி போட்டுட்டு நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். எப்பயுமே நாங்கள் தோசை காரக்குழம்பு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், இந்த கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ஆனியன், க்ரீன் சில்லி, அந்த கொத்தமல்லி இலைகள்லாம் போட்டு அது மேலே நம்ம அப்படியே தூவி விடணும், சும்மா அப்படியே மழைச்சாரல் மாதிரி. அதுக்கப்புறம் நல்லா அதை ஒரு தவா இருக்குல்லையா, அந்த தோசை கரண்டி இருக்குங்க இல்லையா, அது மேலே பாருங்கள் நல்லா ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும் அழுத்தமாக. அதை மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா அந்த ஹீட்டில் வந்து அது நல்லா அது அப்படியே அது ஸ்டஃபிங் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை நல்லா சிம்மில் வச்சு தான் நம்ம சுடணும். பாருங்கள், இப்போயே நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் நல்லா தோசைக்கு நல்ல எண்ணெய் ஊற்றும் போது தான் அது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். மெதுவாக சிம்மில் வச்சு தான் இதை வேக வைக்கணும், திருப்பி போட வேண்டாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்ல மொறு மொறுன்னு நல்லா ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி ஒரு ஆனியன் ரவா தோசை ரெடியாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேட்சிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு கார சட்னி தான் அரைச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஆவி பறக்க சுட சுட. இப்போ பார்த்தீங்கன்னா கார சட்னி தெரியும். சும்மா 2 ஆனியன், அந்த டொமேட்டோ, காரத்துக்கு ரெட் சில்லி, கல் உப்பு போட்டு பச்சையாகவே நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது ப்ரௌன் கலரில் ஆகும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு, இந்த சட்னிக்கு இதை தூக்கி நம்ம அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூளும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். லேசாக போட்டிருக்கேன் மஞ்சள் தூள், ஆல்ரெடி உப்பு போட்டு இதை கிரைண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நல்லா இது அப்படி சுண்டி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கருவேப்பிலை இலைகள் போடணும். இது அப்புறம் சுண்டி வரும். ஸோ இதுக்கு மேட்சிங்காக இருக்கும் இதுவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.